அண்மை செய்தி 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அதில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மனு மீதான விசாரணை விரைவில் வர உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கரூர் மாவட்டம் தோரணகல்பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனது மனைவி மற்றும் மகனை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறி வாங்கல் குப்பிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இது தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் உட்பட 7 பேர் மீது பதியப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரர் சேகரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் பழிவாங்கும் நோக்கிலே இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை காவல்துறையினர் ஏற்கனவே கைப்பற்றியுள்ள நிலையில் தங்களிடம் விசாரணை நடத்த எந்த அவசியமும் இல்லை என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், நில மோசடி வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.